வெல்கம் டு ஸ்பைசி பாக்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் மணத்தக்காளி கீரையோட பயன்களும் அதை எந்த மாதிரியெல்லாம் சமைச்சு நம்ம சாப்பிட்லாங்கிறதையும் பார்க்கலாம். இதே மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டு மிளகு தக்காளி கீரையில் பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து 82%, புரோட்டீன் 5.9%, கொழுப்பு 1%, தாது உப்புக்கள் 2.1%, வைட்டமின் இ அண்ட் டி நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கால்சியமும் இதில் அடங்கியிருக்கு. இந்த கீரை பார்த்தீங்கன்னா வாய்ப்புண், அல்சர்னு சொல்கிற வயிற்றுப்புண், உடல் உஷ்ணம், சரும நோய், கல்லீரல் பிரச்சனை, மஞ்சக்காமாலை, சிறுநீரக பிரச்சனை, பைல்ஸ், வாந்தி, இருமல், தூக்கமின்மை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே இந்த கீரை ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது. இந்த செடியை நம்ம வீட்லேயே ஈஸியாக வளர்த்துக்கலாம். ஒரு தொட்டியில் கூட வளர்த்துக்கலாம். ஒரு செடி இருந்தால் போதும், அதுலேயே நிறைய கிளைகள் வந்து நமக்கு நிறைய இலைகளும் வந்துடும். 10 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம கீரைகளை பறிச்சுட்டே இருக்கலாம். இந்த செடியோட இலை, தண்டு, காய் எல்லாமே நமக்கு பயன்படுது. இந்த கீரையில் பொரியல், சட்னி, பருப்பு கீரை கடayal இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். தண்டு வந்து சூப்புக்காக பயன்படுத்தலாம். அதோட காய்களை பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு இந்த மாதிரி செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போது மிளகு தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீரையை நல்லா அலசிக்கிட்டு அதுக்கப்புறம் அரிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணிக்கலாம். கீரையை அலசினதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அலசினிங்கன்னா அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாம் போயிடும். இப்போது கீரை பொரியலுக்கு ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகும் கடலைப்பருப்பும் சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு லைட்டாக கலர் மாறினதும் வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் 3 சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருக்கிற கீரையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு மூடி போட்டு வணங்க விட்டுறலாம். கீரை நல்லா இந்த மாதிரி வணங்கினதும் தேங்காய் துருவல் சேர்த்தி கிளறி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வணங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை பாதியாக குறைஞ்சிரும். இப்போது நம்ம கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. அடுத்தது மிளகு தக்காளி கீரை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு லைட்டாக நிறம் மாறினதும் அதில் சின்ன வெங்காயம் 10, வரமிளகாய், கருவேப்பிலை இந்த 3 சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது கூடவே பூண்டு 4 பல் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக சீரகம் 1 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வணங்கினதும் அலசி வச்சுருக்கிற கீரையை அது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு கீரையை அரியணும்னு இல்லை. சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியாகவே இலைகள் இருந்தால் போதும். கீரை நல்லா வணங்கினதும் அதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இந்த கீரையில் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். அதுக்காக தேங்காய் துருவல் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டோம்னா அந்த கசப்பு தன்மை வராது. தேங்காய் சேர்த்துனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் சேர்த்துனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பும் புளியும் சேர்த்துக்கலாம். நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி சட்னியாக அரைச்சிக்கலாம். இப்போது நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இந்த கீரையை வச்சு பருப்பு கீரை கடayal எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது துவரப்பருப்புலையும் செய்யலாம், பாசிப்பருப்புலையும் செய்யலாம். நான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு 3 குக்கரில் வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகும் கொஞ்சமாக சீரகம், கொத்தமல்லி போட்டு தாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம்,
பச்சை மிளகாய், கருவேப்பிலை இந்த மூணையும் போட்டு வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் அதில் நறுக்கி வச்சிருக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கடையிலுக்கும் சட்னிக்கும் கீரை கம்மியாக இருந்தாவே போதும். கீரை நல்லா வணங்கினதும் அதில் வேக வச்சிருக்கிற பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இந்த 3 ரெசிபியுமே ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.